Hi dear students and parents, welcome back to our YouTube channel. Tamil Nadu selection government quota ஆகட்டும் management quota ஆகட்டும் private medical colleges ஆகட்டும் ஸோ அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட மார்க்குக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஃபர்தராக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா ஆகட்டும் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ரேங்க் ரேஞ்ச் என்ன, ஸோ இந்த காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்கேஸ் இந்த காலேஜெல்லாம் சீட்டு கிடச்சா எவ்வளோ ஃபீஸ் பண்ணணும் பே பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய காலேஜ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அருணை மெடிக்கல் காலேஜ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுராந்தகம், இந்த காலேஜ் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜோட இயர் ஆஃப் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா 2009 எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை மைனாரிட்டி அண்ட் நான் மைனாரிட்டி ரெண்டு விதமாக பிரியும். ஸோ இது ஒரு நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த 150 சீட்ஸும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 92.5% பார்த்தீங்கன்னா 90 சீட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த 90 சீட்டுமே பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த காலேஜில். அதை தாண்டி அதர் ஃபீஸும் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஹாஸ்டல் ஆகட்டும் புக் ஃபீஸ் ஆகட்டும் ஸோ கண்டிப்பாக அதர் ஃபீஸ் உண்டு. அதை தாண்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்திங்கன்னா 30 சீட் பிரிஞ்சிருக்கு. அந்த 30 சீட்டும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா 15 லட்சம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி அதர் ஃபீஸஸ்லாம் கண்டிப்பாக உண்டு. அண்ட் மைனாரிட்டி இது ஒரு நான் மைனாரிட்டி காலேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 23 சீட் கொடுத்துருக்காங்க. அந்த 23 சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு 27.5 லட்சம் கலெக்ட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு இந்த காலேஜில். அதை தாண்டி அதர் ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு இந்த காலேஜில். ஸோ இந்த காலேஜில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் பிரியுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஓசி கம்யூனிட்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் ப்ரீவியஸ் இயரில் 62,759 முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 3,671 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஓசிக்கு 4 சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசிக்கு பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 67,959 முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 4,030 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பிசியை பொறுத்தவரை போன வருஷம் 48 சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசிஎம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 275 முடிஞ்சிருக்கு. அதோட ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 81,942 முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 5,022 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 சீட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 88,334 ஆல் இண்டியா ரேங்க் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 5,440 முடிஞ்சிருக்கு. அண்ட் சீட் பார்த்திங்கன்னா 17 சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1,88,669 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 12,239 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 14 சீட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எஸ்சியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 189 முடிஞ்சிருக்கு. அந்த ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 2,92,464 முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 16,949 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 சீட் இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்டியை பொறுத்தவரை கம்யூனிட்டி ரேங்க் பார்த்திங்கன்னா 59 கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 2,92,107 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 16,000 ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 16,928 முடிஞ்சிருக்கு. அதோட டோட்டல் சீட் பார்த்திங்கன்னா 1 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வகையில் நம்ம மெடிக்கல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.